வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ செய்தியில் கொள்கை ரீதியான கூட்டணி அரசியலுக்கான தனது கட்சியின் உறுதிப்பாட்டை விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பேஸ்புக் நேரடி அமர்வின் மூலம் தொண்டர்களிடம் உரையாற்றிய சிதம்பரம் எம்பி, குறுகிய கால அரசியல் நன்மைகளால் விசிகே பாதிக்கப்படாது என்று வலியுறுத்தினார். கட்சி அதன் மதிப்புகளில் உறுதியாக உள்ளது என்றும், உடனடி ஆதாயங்களுக்காக சந்தர்ப்பவாத கூட்டணிகளை நாடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். திமுக தலைமையிலான கூட்டணிக்குழுவின் உறுதியான நிலைப்பாட்டை திருமாவளவன் மீண்டும் வலியுறுத்தினார். பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதையும், சிறந்த நிபந்தனைகளை வழங்குபவர்களுடன் சாய்வதையும் கடுமையாக விமர்சித்தார். இது ராஜதந்திரம் அல்ல, ஆனால் சுயநலத்தால் இயக்கப்படும் சந்தர்ப்பவாதம் என்று அவர் கூறினார். விசிகே அத்தகைய தந்திரோபாயங்களை நோக்கி சாய்வதில்லை என்றும், கூட்டணி அரசியலில் அதன் நேர்மையை தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு கூட்டணிக்கான உண்மையான அர்ப்பணிப்பு என்பது எதிர்பார்ப்புகளையோ அல்லது நிபந்தனைகளையோ வைக்காமல் அதில் தங்குவதை உள்ளடக்குகிறது. இது தைரியம், தெளிவு மற்றும் நீண்டகால பார்வை தேவை என்று அவர் விவரித்தார். விசிக திமுகவை அதிகமாக நம்பியுள்ளது என்று கூறும் விமர்சகர்களுக்கு பதிலளித்த அவர், இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும், தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை என்றும் வாதிட்டார். இதுபோன்ற தவறான குணாதிசயங்களுக்கு எதிராக கட்சி உறுப்பினர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். கட்சிக்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு கட்சியின் சித்தாந்தத்தையும் நீண்டகால நோக்கங்களையும் சில சிறிய மனப்பான்மை கொண்ட நபர்கள் புரிந்து கொள்ள இயலாமையே காரணம் என்று விசிக தலைவர் குறிப்பிட்டார். இத்தகைய விமர்சனங்கள் அறியாமை மற்றும் விசிகவின் அடிப்படை கொள்கைகளை பற்றிய புரிதல் இல்லாததிலிருந்தே உருவாகின்றன என்று அவர் பரிந்துரைத்தார். தேர்தல்கள் நெருங்கி வருவதால் திருமாவளவன் தனது கட்சி தொண்டர்களை எச்சரிக்கையாக இருக்கவும், ஆளும் கட்சியுடனான தந்திரோபாய வேறுபாடுகளுக்கும் கூட்டணியை ஒன்றிணைக்கும் முக்கிய மதிப்புகளுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்கவும் அறிவுறுத்தினார். திமுகவின் போட்டியாளர்கள் விசிகவை கூட்டணியில் ஒரு பலவீனமான இணைப்பாக கருதுகிறார்கள். ஆனால் கட்சி கொள்கை ரீதியான மற்றும் சித்தாந்த ரீதியாக வேரூன்றிய அரசியல் சக்தியாக அதன் வலிமையை தொடர்ந்து நிரூபிக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.